இந்த வீடியோவில் நம்ம சீசன் 3 அப்டேட் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து நிறையா பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் டெலிகிராம்லேயும் வந்து சும்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு சீசன் 3 என்ன தான் ஆச்சு ப்ரோ என்ன தான் ஆச்சு அப்படின்னு நானும் ரொம்பவே டென்ஷன் ஆகி ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து சீசன் 1ஓட எபிசோட் 17 ஒரு லாஜிக் மிஸ்டேக், அதாவது ஒரு மேஜிக்கே பண்ணியிருப்பாங்க ஒரு சீனில், அதை பற்றி பார்த்துட்டு வருவோம். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சீசன் 3 அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னா, கௌதம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு என்ட்ரியால் தலையில் அடிபட்டிருக்கும். அதை பிடி சார் பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறப்பல கேட்குறப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமோட அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து இடையில் ஒரு சண்டை நடக்கும். அதை வந்து கௌதம் தடுக்கையில் அவங்க அப்பா லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்ததில் அவர் கீழே போய் விழுந்திருப்பார். விழுந்தோடனே வந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். இதுதாங்க நான் சொன்ன அந்த மிஸ்டேக். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா உத்து நோட் பண்ணுங்கள். இப்போ எடிட்ரு கொஞ்சம் வந்து வீடியோ பேக்கில் போயிட்டு கொஞ்சம் கரெக்டாக கௌதம் வந்து அந்த அடிப்படுற இடத்துக்கும் கௌதம் மண்டைக்கு நேராகவும் கொஞ்சம் ஜூம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னாவே தெரியும். கௌதம் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி மேலே அவரோட கையை வச்சு அப்புறமா தான் மண்டையில் வந்து இப்படி இடிச்சிருப்பார். ஸோ வந்து இது ஒரு சின்ன மிஸ்டேக். யாருக்காவது வந்து கையில் பட்டு இப்படி மண்டையில் வந்து அடிபட்டு ரத்தம் வருமானா யாருக்கும் வராது. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் அப்படி அவர் வந்து கையை யூஸ் பண்ணியிருப்பார்னா, அதாவது வீடியோ சீன் எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் கூட அடிபட்டுறக்கூடாது, ஏன்னா ரியல் கம்பி அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக வந்து கூட அவர் வந்து அவரே அறியாமல் கை வச்சிருக்கலாம். ஆனால் இதோ கொஞ்சம் கூட நம்ம டேரக்டரோ இல்லை எடிட்டரோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா வந்து இப்போ நினச்சாலும் சிரிப்பாக வருது. என்னங்கடா டே இப்படி ஏமாற்றி வச்சுருக்கீங்களே. நம்மளாம் வந்து சின்ன வயசில் வந்து WWFலாம் வந்து பார்க்குறப்ப பட்டாத்துட்டான்னு அடிச்சுக்குவேன். சேர் எடுத்து அடிப்பாங்க, சுற்றியில் எடுத்து அடிப்பாங்க, என்னென்னத்தையோ எடுத்து அடிப்பாங்க. கடைசியில் அதெல்லாம் இப்போ ஃபேக்குன்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வரையில் அதை நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்கையில் தான் புரிஞ்சிச்சு இதெல்லாம் பொய்யா, இத்தனை நாள் இதை போய் நம்பிக்கிட்டு இருந்தோமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். அது மாதிரி தான் வந்து அது என்ன தான் சும்மா சின்ன வயசில் நடந்திருந்தாலும் அப்போ வந்து இந்த நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லை, கொஞ்சம் யோசிக்கிற திறன் இல்லை. ஆனால் இப்போ இவ்வளோ இது இருந்தோம், கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து விட்டுருப்போம். இது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுமானா இல்லை, இது முன்னாடியே எனக்கு தெரியும். நான் வந்து கணாக்கானுங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஒரு சீனை வீடியோவாக எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் அது சரியாக வியூஸ் போகாதனாலையும் அதில் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா இல்லாதனாலையும் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். சரி, இதை வந்து இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இதை வந்து பேசிடலாம். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அடுத்த தடவை வந்து காலங்களில் வந்து முக்கியமான சில சீன்ஸ் எதுவும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். சரி, இப்போ சீசன் 3 என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சீசன் 3 என்ன ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்துக்காக தான் நிப்பாட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது என்னவா இருக்குங்கிறது டீட்டெயிலெலாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றின அப்டேட் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியலனாலும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் 2022 வந்து வந்திருக்கு. அதில் வந்து முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடு வந்து 9 டிசம்பர் 2022 முடிஞ்சிருக்கு. ரெண்டும் வந்து எவ்வளோ நாள் வந்து வீடியோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கிட்ட வந்து வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. 132 எபிசோடு நம்ம வந்துருந்துச்சு. 8 மாதமாக இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து எக்ஸாம் ரிசல்ட் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்றாப்புலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ சீசன் 2 எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வந்து 21 ஏப்ரல் 2023 ஆரம்பித்து 27 அக்டோபர் 2023 முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் வந்து இதுவும் வந்து போயிருக்கு. அது 8 மந்த் போயிருந்துச்சு, இது 6 மந்த் போயிருக்கு. இது வந்து முடியையில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ட்ரீம்ஸ் நியூ ஸ்டோரிஸ் ஆன் தி வே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது புது கதையோடு வந்து புதுசாக ஒரு இது வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. நம்மளும் வந்து சரி வந்துடும், இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து அதெல்லாம் எடுத்துருவாங்க வந்துடும் அப்படின்னு நினச்சோம். நிறையா பேத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னா,
இதுக்கு வந்து ரகசியமாக, அதாவது ரகசியமானு சொல்ல முடியாது, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு எப்படி வந்து அது என்ன ஆடிஷன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கதையாகவே இருக்கும். அதாவது இதுக்கு எப்படி ஆடிஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கவங்கெல்லாம் வந்து வர சொல்லி அதை ஒரு ஆடிஷனாக பண்ணி அது மூலியமாக ஆள் எடுக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்பட்றா உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ஆடிஷனுக்கு நானும் போயிருக்கேன், போயிட்டு வந்துட்டேன். அது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா வந்து நீ ஏன்னா இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் அப்படின்னு கேட்டால் அதனால் எனக்கு தெரியாது. நம்ம சேனலில் வந்து முன்னாடி கோபின்னு ஒருத்தன் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருப்பான். அவன் வந்து இந்த இது கலை பின்னாடி ஒருத்தி சுற்றிக்கிட்டுனாலே அபி இல்லை, அவள் பேர் மறந்து போச்சு, அவளோட ஐடி வந்து ஃபேன் பேஜ் மாதிரி ஒரு ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேசிக்கிட்டு இருந்து ஒரு ஆள் மூலியமாக அந்த ஐடி மூலியமாக வந்து அவனுக்கு வந்து இந்த நியூஸ் வந்துருக்கு. எப்போ வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு காலைல வந்து ஆடிஷன் அப்படின்னா வந்து இன்றைக்கி நைட்டு 10 மணி 10:30 போல் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வருது, இது மாதிரி இங்கே ஆடிஷன் நடக்குது, வேணா போய் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னுட்டி. இவன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான், வாடா போயிட்டு வருவோம், சென்னையில் ஆடிஷன் நடக்குதான் அப்படின்னுட்டி. எவன் நைட்டு 10:30 திடீர்னு சென்னைக்கு கூப்பிட்டா கையில் ஒத்த பைசா இல்லை, இருந்தாலும் கையில் காசே இல்லாமல் நானும் அவனுக்கு கிளம்பி போகிறோம். போயில வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு 2 ரூபாக்குள்ளே தான் கொண்டு வரான். இங்கேருந்து சென்னை கிளம்புறோம், நைட்டு ஒரு 12-1 மணி போல் வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறோம். ஒரு பையன் வந்து திருச்சி பஸ்ஸுக்காரே நிப்பாட்ட மாட்டான். அப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சி மறித்து ஒரு திருச்சி பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து கிளம்பி திருச்சி போய் இறங்கினா அங்கே வந்து வான்னு கூப்பிட்றாங்க, என் பஸ்ஸில் ஏறுவோம் பஸ்ஸில் ஏறுன்னு. இடையில புரோக்கர் மாதிரி தரன்னு இழுத்துட்டு போவாங்க இவளுக்கு. அப்படி இப்படின்னு இவங்கள்ட்டெல்லாம் வந்து மத்தியில் நடுப்புற மாட்டிக்கிட்டு எதுவுமே வந்து குடிக்க தண்ணி பாட்டில் கூட வாங்க முடியாமல் என்னடா அப்படின்றது தெரியாமல் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து விடிய ட்ராவல் பண்ணி விடிஞ்சு 7-8 மணிக்கு போய் சென்னையில் இறங்குனா கோயம்பேடுலேருந்து ஒயிட் ஹவுஸ் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேருந்து நம்ம கிருஷ்ணான்னு ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தான், திருச்சியிலேருந்து போய் அவனை பிடிச்சி அவன் கூட வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்து ஆட்டோ கேட்டோம்னா 350 ரூபா 400 ரூபா சொன்னாங்க. ஆனால் அது தூரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சேர்ந்து வந்து அப்புறம் என்ன பண்ணோன்னா கோபி வந்து ராபிடோவா இது ஏதோ அந்த ஆட்டோ புக் பண்ணுற ஆப்பு அதில் வந்து புக் பண்ணான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபாவில் 150 ரூபாக்குள்ளேயோ கேட்டாங்க. நேராக வந்து ஒயிட் ஹவுஸில் போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டா தும்முன்னு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கான ஆளாக இருக்காங்க. நம்ம வண்டி தான் போயிட்டு இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா போய் வந்து வெளியிலேயே நின்றுக்க, நான் வரல, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் இவ்வளோ பேர் முன்னாலாம் நடிக்க சொன்னால் நமக்கு சுத்தப்படாது அப்படி இப்படின்ட்டு சரி கழுதை என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நம்ம 2 பேரும் போகணும்னு சொல்லி உள்ளே போனால் இடையில கோபி போய் கிருஷ்ணா பேரையும் கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து வரிசையில் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் கூப்பிட்டு வந்து என்ன கேட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரீங்க என்ன ஏது அப்படின்னாங்க. இந்த மாதிரி திருச்சியிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாட்டி சரி நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. எதுவும் ஆடிஷன் கூப்பிட்டு ஏதாவது நடிக்க சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஒன்றுமே சொல்லலை. அதனால் வந்து நாங்கள் தப்பித்தோம். சரி நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். வந்து ஒரு 4-5 மணி போல் வந்து சாப்பிட்டுக்கிட்டு பஸ் ஏறி திரும்ப ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே நடந்துச்சு கதையில். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பஸ்ஸில் வந்து கரெக்டாக மணப்பாறைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்ட மணப்பாறை ஸ்டாப்பில் நிப்பாட்ட போகிறாங்க. அங்கே தான் வந்து தண்ணி இதெல்லாம் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அடுத்து அப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து ஒரு ஃபோன் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி உங்களை ஆடிஷனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாளைக்கு வந்து சேவ் பண்ணிட்டு வாங்க மீசை தாடியெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். என்ன அப்படின்றதுன்னு தெரியல. கையில் காசு வேறு இல்லை. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்க காசு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மணப்பாறையிலேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கான அளவு மட்டும்தான் கையில் அமௌண்ட் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி ரிட்டர்ன் போகிறது என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் சரின்னு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் வந்து குளிச்சுட்டு கிளம்பி மீசை தாடியெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டோட நைட்டாக வந்து திரும்ப பஸ் ஏறி மறுபடியும் சென்னைக்கு போயிருக்கான். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆடிஷனுங்கிற பேரில் வந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நடிக்கலாம் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் வரும், நீங்கள் பார்த்தாவே தெரியும்.
அப்புறம் வந்து நடித்து முடிச்சோட்டி மறுபடியும் வந்து நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம், திரும்ப நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நைட்டு வந்து பாதி போயிட்டுருக்க, இல்லை நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கேட்டுருக்கான். இல்லைன்ட்டாங்க, அப்படியே கிளம்பிட்டான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இது இருந்தாலும் வந்து ஒரு டாப்பிக்னு உள்ளே பூந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் கூட இந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பண்ணுவாங்க, அதில் வந்து கேரக்டர், அவர் பேர் வந்து டக்குன்னு வரல, அவர் வீடியோ வந்துச்சுன்னா சைடில் போகிறேன் பாருங்கள். அடுத்து அவர், அப்புறம் இந்த டேட்டோ குத்துவார், அவர்லாம் வந்திருந்தார். அவர்லாம் வந்து சும்மா வந்திருப்பார் போல். அப்புறம் போனதில் சோடாப்தியா நடித்த மணி வந்திருந்தான். அப்புறம் பிரச்சனை கேரக்டர் வந்துருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கான ஆளுங்களில் வந்து கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ் வரையும் நிறையா பேர் வந்து வாண்டடாக கூப்பிட்டு போட்டிருப்பாங்க இவளுக்கு. ஏன்னா வந்து அடுத்த சீசன் வந்து இவங்கள வச்ச ஓடிபிலாம் ப்ரொமோஷன் பண்ணியே, இவங்க வந்து நம்ம காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண தேவையில்ல, இவங்களே வீடியோ எடுத்து அவங்க இன்ஸ்டாவில் போட்டு ட்ரெண்டிங் ஆக்கி விட்றாங்க அப்படின்னு யோசிச்சு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்துலலாம் வந்து முதல் வந்து நோட் பண்ண வேண்டியது, சீசன் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏப்ரல் 22 1 வந்துச்சு, ஏப்ரல் 21 2 வந்துச்சுன்னு. இப்போ வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் வந்திருக்கு, 22, 23, அதாவது அடுத்தடுத்த வருஷத்தில் வந்திருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா 27 அக்டோபரில் முடிஞ்சிருக்கு, அது டிசம்பரில் முடிஞ்சிருக்கு. சரி, அது லாஸ்ட் முடிஞ்சதை கூட கணக்கில் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இமேஜ் ஒன்று வந்து கனா காணும் காலங்கள் அஃபீஷியலில் வந்து போட்டிருப்பாங்க ஸ்டோரியாக, சீசன் 3க்கு ரெடியாக இருக்கீங்களா, வரப்போது வந்துருச்சுங்கிற மாதிரி வந்து புது வந்து ஆக்டரும் போட்டு கீழே வந்து பழைய கனா டீமையும் போட்டிருப்பாங்க. இதில் வந்து என்னடா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கணும். அதை வந்து அப்போ யாருமே சரியாக நோட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3யோட அப்டேட்டு வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17 அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தபடி தான் எனக்கு புரியுது. ஆஹா, அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21, 22 வந்திருக்கு. இது ஏப்ரல் 17 வந்து கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் வந்து 21 இல்லைனா 22 இல்லை அந்த வந்து ஏப்ரல் மந்த்து கடைசியிலேயே விடுற மாதிரி இருந்திருப்பாங்க போல். அதுக்கு தான் வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் நம்பலைன்னா கூட நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இன்னமும் கனா காணுங்க ஆஃபீஷியலில் வந்து இருக்குது, அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து ட்ரெய்லர் உள்ளான்னு இருந்திருப்பாங்களா, இல்லை ஃபஸ்ட் எபிசோடே உள்ளான்னு இருந்தாங்களா என்னான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணம் பிரச்சனைனால தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த எபிசோடு வந்து வராமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம செல்வா விலாக் போன எபிசோடில் நடிச்சிருப்பார், அவரு கூட வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 அப்டேட் அப்படின்னு வந்து போட்டிருப்பார். ஆனால் அவர் வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொல்லியிருப்பாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 வர்றது கன்ஃபார்மு, ஆனால் அதில் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சீசன் 3 நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான கதைங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஏன் சீசன் 3 வந்து இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் இருக்குது. என்னடா வீடியோ வந்து அப்டேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து மொக்கையாக முடிக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து இப்போதைக்கு வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து சீசன் 3யோட அப்டேட் என்னங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதாவது சீசன் 3 வந்து வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லலாம், இல்லை அடுத்த வீடியோவில் கூட சீசன் 3யை பற்றி சொல்லலாம். இல்லை ஒருவேளை என்னோடய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் வந்து ஏப்ரல் மாதம்தான் கடைசியில் தான் வச்சுருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி 2025 ஏப்ரலில் தான் கூட வர மாதிரி இருக்கும். ஏன் என்னாச்சு ஏதுன்னு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட சொல்கிறேன்னா சீக்கிரமாக வந்து அடுத்த அப்டேட்டை பற்றி எப்படியாவது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலான் இருக்கேன். அது வந்து உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தான் உங்களால் வந்து அதை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நான் போடுற வீடியோவும் நிறையா பேத்துக்கு போய் சேரும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து படித்து சொன்னேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து இந்த கனா மேலே ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கனா டீமுக்கு வந்து தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து நிறையா பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும். இந்த வீடியோ போய் சேர்ந்தால் தான் அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து சேரும். அதை வச்சு வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். சீசன் 3யோட எபிசோடு எப்போ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதோட டாஸ்க்கை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவும் நானும் சர்ச் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டீமாக செயல்பட்டு இது வந்து வருமா வராதா, இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது ஆள் எடுக்கிறாங்களா என்னங்கிறத வந்து அது நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். முடியலடா, சீக்கிரமாக அப்டேட்டை தொலைங்கடா. சரி, பாய்.